மச்சான் பொண்ணு வர சொல்லலாமா? ஆமா அதுக்கு தானே மச்சான். பொண்ணு வர சொல்லுங்க. பெத்தவங்க நாங்க இருக்கோம்ல, உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல். மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான் இல்லையே. மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல். வாங்க மச்சான் போவோம். என்னப்பா என்னாச்சு? என்னமா பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணுல ஒரு காப்பியை கிப்பி கொடுத்து மாப்பிள்ளை அதுவும் 2 வார்த்தை பேசி பொண்ணு கிட்ட நான் 2 வார்த்தை பேசினா சுமூகமான முடிவு பெற முடியும். இந்த ஆளு நம்ம மின்னலுக்குறா, மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது. அப்புறமா மின்னலுக்குறா, மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது. நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கா? பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படித்தான். அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ணை வர சொல்லியா? மாமா மின்னல். காப்பி. எனக்கு காப்பி குடிக்கிற பழக்கலாமா? மொக்க எடுத்துக்கடா. அமைதி அமைதி. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். வெல்கம். அம்மா சுற்ற போகுது. அவன்தான் மாப்பிள்ள, அவனை ஒருத்தர பாத்துக்க. போங்கண்ணே, நான் இவ்வளவு நேரமா அத்தானை மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். சாச்சுட்டா மச்சான். பொம்பளை பிள்ளைங்க போறது கண்ணுக்கு தெரியல, ஒழுங்கா போகாம சிலுத்துக்கிட்டு போறான். 100 ரூபாய் நோட்டை மாட்டிக்கிட்டு பிளேம் காட்டுறான். என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. சரியில்லையே. இந்த ஆத்துக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமனுக்கு 5 கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் வேற எவகிட்ட அது வச்சுக்கா. என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்கு மாறு பிஞ்சிரும். என்ன ராக்கு, மாமனை கொஞ்சம் கூட மரியாதாம பேசிக்கிட்டு இருக்க? எது மாமனா? பென்சில்ல மீச வரைஞ்சவனல்ல எனக்கு மாமனா? போடா. சரி ராக்கு, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஏய், நீ எப்ப வந்தாலும் நான் இப்படித்தான்டா இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. போடாங்கறல்ல, நம்ம அங்கிட்டே போயிருக்கலாம். இவன் யாரு? கிட்ட 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 வாட. ஆமா, அந்த புள்ள என்னமோ உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தது என்ன? அதுவா, அத்தையும் கொக்காலும் எங்க போயிருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க சண்டைக்கு போயிருக்காங்க மாமான்னு செல்லமா சொல்லிச்சு. வந்தா நான் கேட்டதாக சொல்றீன்னு வந்துகிட்டு இருக்கேன். என்னமோ இந்த பக்கம் வந்தா விளக்கமாறு பிச்சு போட்டுன்னு சொன்ன மாதிரி கேட்டுட்டேடா. ஏயா, இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். அதான்டா சிங்கம். சிங்கம் சீண்டாம இங்கே நிக்கட்டு, நான் வர்றேன். ஆமா, அந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ஏயா, பிடிக்காம விளக்க மாத்த கொண்டு அடிப்பேன்னு சொல்லி இழிச்ச மணிக்கு வரேன் நானு. தாறுமாறா லவ் பண்றியா? தாறுமாறா? தாத்தாவுக்கு மட்டும் 1 ரூபாய்க்கு பொடி வாங்கி கொடுத்துடுறா. அந்த பிள்ளைய உனக்கு கட்டி வச்சிடறேன். 1 ரூபாய் செலவாகுமா? தாத்தா,
நீ மட்டும் எனக்கு அவளை கட்டி வச்சுட்ட ஒரு லோட இறக்குறியா நெசமா? ஒரு தலப்பா கட்டி மேல சத்தியா டேய், அப்ப அந்த புள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு வச்சுக்கடா. தாத்தா ஆ. பெருசு என்னையா அது ராக்கமால கட்டி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டு கொல்ல பக்கத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்க என்ன யார்றா அவன்? யாரா அவன் என்ன உன் மேல ஆசையாதான் இருக்கா? இல்ல உடனே கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஏதாவது கோக்கு மாக்கு பண்ணி தாண்டா காரியத்தை முடிக்கணும். என்ன கோக்குமாக்கு பண்ண போற காலை கொண்ட காதா இந்த மாதிரி கடிக்கிற வேலையில வச்சுக்க கூடாது ஆமா எது நான் அவன் வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு உட்காந்துக்கணும் நீ காலங்காத்தால கோழி கூவுற நேரம் பார்த்து நொச்சுன்னு தும்புவ நான் நச்சுன்னு வெளியே தவி ஓடி போயிடணும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊர் ஊரா தெரிஞ்சு போவோம் அவளை எவனும் கட்ட மாட்டான் எனக்கு தான் அவ அடா எங்கேயோ போயிட்டாரி ஆமா எங்கிட்டு குதிக்கிறது கிழக்க குச்சோம்னா வைக்கப்படப்ப தெற்க குச்சோம்னா ராக்கம்மா வீட்டு வாசல் மேற்க குச்சோம்னா பாலுங்கிணறு ஆத்தடி பாடையில கட்டிடுவாங்க வடக்க அங்க குறியடா. பெருசுன்னு பார்க்க மாட்டேன் வடக்க குச்சா பொம்பளைய கக்கிசுக்கு ஒதுங்கிறானோ பிடிச்சாலும்னா கரைச்சுக்கிட்டு அடிப்பாருங்க அங்கதான்டா குறிக்கணும். அங்க குதிக்கவா சரி குதிக்கிறேன் ஆனா எல்லா பொம்பளைக்கும் தெரிஞ்சு போகுமே ஓஹோ ஒரு பொம்பளைக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரின்னு சொல்ல வர்றியா அங்கேயே குதிக்கிறேன் தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணு பார்த்து போட தூங்குற வயவனா எந்திரிக்கிற போறான். நான் பார்த்து போறியா நீ எங்கிட்டாச்சும் பார்த்து பதுங்கு இறங்கும் போது ஒத்த கால பிடிச்சி இழுத்துறாடியா சும்மாரியா பெருசு நுழைஞ்சு மாட்டாம இருந்தா சார் முத்தம்மாமாவோ ஓடி போன கதை உனக்கு தெரியுமாடி? உனக்கு தெரிஞ்சிச்சுல ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். தாயாடி முனியம்மா வர்றா இப்ப தும்மனாத்தான் சரியா இருக்கும். ஆஹா கிழவன் தும்மிட்டான் அப்ப ஊர்ல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்பிட வேண்டியதான் என்னங்க சத்தம் எவனோ ஒருத்தர் ராக்கம்மா வீட்டுல இருந்து கூச்சு ஓடுறது